இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம "An Observation Log of My Fiancéயோட" எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட அப்பா உட்காந்துட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. "என்ன நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வருஷமா என் பொண்ணு வில்லன் ஆகணும், வில்லன் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பாடா படுத்துறா. இங்க பாருங்க, இந்த புக்க வேற கொடுத்து படிக்க சொல்லியிருக்கா. அந்த புக்ல பார்த்தா எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான வில்லன் ஆகுறது, எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரைம் பண்றது அப்படின்னு சொல்லி தர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இது மாதிரி புக்கெல்லாம் படிக்க சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணு தானே, அதனால தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதோட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதோட என்னன்னா, வரப்போற பார்ட்டியில தான் ஹீரோவையும் ஹீரோயினையும் சொசைட்டி முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்களாம். அந்த நாள் வேற வருது, அதை நினைச்சு வேற எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்பா சொல்ல, ஹீரோ சொல்றான் அதெல்லாம் எடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த பெரிய பார்ட்டி தான் நடக்குது. ஹீரோவும் ஹீரோயினியும் இப்பதான் எல்லாரும் முன்னாடியுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாரு கூடயும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தா ஹீரோயினி ஒரு வயசான ஆளுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், அந்த ஆளு ஹீரோயினியோட கையெல்லாம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்னோட ஃபேன்சியா எவன்டா தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவ இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போவா, அதுக்குள்ள ஹீரோ பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துட்டு போயிடுறான் அவளை. ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கேட்க, அப்பதான் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு கிரிமினல் புக்கு கூட அப்பா படிக்க சொல்லி இவ கொடுத்தால, அந்த புக்கு நீ அந்த ஆள்கிட்ட இருந்து தானே வாங்கின அப்படின்னு சொல்றப்ப, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்பதான் இவ சொல்றா, இவர் ஒரு நாள் அவங்க அப்பா பார்க்க வந்திருக்காராம். கேம் படி இந்த ஆளு தான் அவங்க அப்பா கெட்ட வழியில அழைச்சிட்டு போற முத ஆளு. அதனால இவரை யூஸ் பண்ணிக்கலாம், இவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நான் பேசினேன். ஏன்னா எங்க அப்பா வில்லன் ஆகணும்ல, அதுக்காக இவ போயிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கா நிறைய விஷயங்கள். அதான் சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி அவர் கூட ஃப்ரெண்ட் ஆக்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப, அப்பதான் ஹீரோ சொல்றான், அந்த ஆளு ஒரு மாதிரி சின்ன பசங்களை தப்பா யூஸ் பண்ணிக்கிறவன். அவன் வேற எதுவும் ஒண்ணு பண்ணானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இவ அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறா. என்னன்னா தட்டி தான் கொடுத்துருப்பான் போல முதுகு தலைன்னு சொல்லிட்டு. அதை நினைச்சே இவ ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சிட, சரி சரி நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாது, எவ்வளவு தைரியம் தான் என் ஃபேன்ஸ் மேல கை வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு, இது மாதிரி ஆளுங்கள்ட்டால நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஹீரோயினி அப்படியே எந்திரிச்சிட்டு, ஓ அப்படி சொல்றீங்களா, இது மாதிரிலாம் எனக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, ஆனா நான் இன்னுமே எச்சரிக்கையா இருப்பேன், அவங்கள்ட்ட பேசுறப்ப எச்சரிக்கையோட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க கூட நீ பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஐயையோ நான் அப்புறம் எப்படி ஒரு வில்லி கேரக்டரா மாறுறது, அப்பதானே உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அதனால நான் எச்சரிக்கையா எல்லாத்தையும் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதை நம்ம தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினியோட அப்பாவை தான் ஹீரோ கூட்டு விட்டுருக்கான். அதோட ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா, இன்னொரு 2 பேரையும் சொல்லியிருப்பா. மொத்தமா அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஹீரோயினியோட அப்பா தப்பான வழியில கூட்டிட்டு போயிருப்பாங்க கேம் படி. அந்த பேரும் உனக்கு தெரியுமா? ஹீரோயினியோட அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட சொல்றான், இது மாதிரி இந்த 3 பேருமே உங்கள்ட்ட ஒரு தப்பு செய்யறதுக்காக வருவாங்க. அதாவது அரசுக்கு எதிராக ஏதோ பண்ண போறாங்க அவங்க. அப்படியே உங்களை கான்டாக்ட் பண்றப்ப, நீங்க ஒரு ஸ்பையா அவங்க கூட போய் வேலை பார்த்து அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதோட ஹீரோயினிக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பான். லைட்டா தட்டி தான் கொடுத்துருக்காரு போல, அவன் பயந்துட்டா, அதனால அவள்கிட்ட இதை பத்திலாம் எதுவும் சொல்லிக்காதீங்க, இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவரும் சமூகத்துல இருக்கிற இப்பெல்லாம் பண்ணியிருக்கானா அந்த ஆளுன்னு சொல்லிட்டு, நான் பாத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அத்தை சில்லையே யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணியாச்சு, அதோட இன்னும் 6 மாசத்துல அவன் அகாடமிக்கு போகணும் படிக்கிறதுக்காக. இவன் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் படிப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அதனால அங்க போகணுமே, அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சீன்லயே பார்த்தா ஹீரோ அந்த அகாடமில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ச்சே ரொம்ப போர் அடிக்குது, பார்ட்டியா வச்சு இங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்பயே பின்னாடி ஒரு குரல், பிரின்ஸ் சிசில் பிரின்ஸ் சிசில்னு சொல்லிட்டு, யாரான்னு பார்த்தா பார்ட்டியா தான் குடுகுடுன்னு ஓடி நிக்கிறா. என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்றப்ப, அது நம்மளுக்கு குழந்தை வரப்போகுது, இப்ப என்ன பண்றது, நம்மளுக்கு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டா எல்லாருக்கும் என்ன தோணும், அது மாதிரிதான் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டே இந்த வயசுலயே இவருக்கு குழந்தையாண்டா, இவர் ஒரு ஆண் மகன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவனா, ஐயோ இவங்க வேற தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் என்னால எதா இருந்தாலும் பண்ண முடியும். யாரு குழந்தை, யாரு பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொன்னா, எங்க அம்மா தான் பிரெக்னென்ட், எங்க அப்பாவோட குழந்தை தான் அது, வேற யாருன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா எல்லாரும் கிறுகிறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்ட்டி, ஐயோ என் குழந்தைலாம் இல்ல, பிரின்ஸ் என்ன தொட்டது கூட கிடையாது, ஏங்க கிஸ் கூட பண்ணது இல்லைங்க அவரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ போதும் போதும் அவங்களுக்கு புரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போயிட்டு, சரி வா நானே உன்னை கூட்டு போய் வீட்டுல வண்டியில விட்டுறேன், ஏன் நீ எதுவும் வண்டியில வந்தியா அப்படின்னு சொல்றப்ப, இவ அப்பதான் சொல்றா,
அதுவா மேரத்தான்லாம் நான் பண்ணுவேன். அதனால எங்க வீட்லேருந்து இவ்வளோ தூரம் ஓடியே வந்தேன் அப்படின்னு சொல்றா. எது வண்டியில போனாவே 2 மணி நேரம் ஓடி வந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. சரி கொஞ்ச நேரம் நில்லுன்னா, இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட நின்னா ஒரே எம்பரஸ்மென்ட்டா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, வேணா நம்ம 2 பேரும் தனியா இருக்கப்ப, நான் உனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ தரேனே அப்படின்னு சொன்னோனே அவ்வளோதான். திருப்பி கத்திட்டு குடுகுடுன்னு அதே மாதிரி ஓடி போயிடுறா. இவனுக்கு ஒரே காமெடியா இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா, இன்னொரு ஒரு 6 மாசம் ஆயிருது. ஹீரோ வந்து ஹீரோயினியோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா, அவளுக்கு தான் வந்து தம்பி பொறந்திருக்கான்ல, அந்த தம்பிய பாக்கறதுக்கு தான் வந்திருக்கான். அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினியோட ரூமுக்குள்ள வந்திருப்பானா, அங்க பார்த்தா அவ யூஸ் பண்ற பொருள் எல்லாம் ப்ளூ கலர்லயும், எல்லோ கலர்லயுமே இருக்கு. பார்த்தா ஹீரோவோட கண்ணு, ஹீரோவோட முடி கலரு. அந்த அளவுக்கு ஹீரோயினிக்கு ஹீரோவ பிடிக்கும் போல. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதோட வந்து ஹீரோயின் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, "என் தம்பி பொறந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க என்னைய" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஏன் நீ மன்னிப்பு கேட்கிற? ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, அப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா, இந்த கேம் சீனரிய படி இது மாரிலாம் இவங்களுக்கு தம்பியே பொறந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த குடும்பத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லோ கிளாஸ்லேருந்து ஒரு பையன தத்தெடுத்திருப்பாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் அந்த பையன் இப்ப ஹீரோ படிச்சுட்டு இருக்கானா அகாடமி. அந்த அகாடமில சேர்ந்து ஹீரோவும் அந்த பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அதான் சொல்றா. அப்படி ஒரு கேரக்டர் வந்திருக்கணும். இப்ப என் தம்பி பொறந்ததுனால அந்த இடம் இப்போ இதாயிருமே, கேம் மாறிருமே அப்படிங்கிற மாரிலாம் இவ கேட்டுட்டு இருக்கா. அதோட என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு கேம் கேரக்டர்ல நெறைய கேரக்டர் இருப்பாங்கல்ல. அது மாதிரி இந்த கேம்ல ஒரு 5 ஹீரோ இருக்காங்க. அந்த 5 ஹீரோஸ்ல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவும். அந்த 5 ஹீரோஸ்க்குமே ஹீரோயினி மேல ஒவ்வொரு சீனரியோ அப்ப லவ் வருமாம். இதுல லாஸ்ட்டா யார வந்து அந்த ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற மாரி தான் கேம் முடியும். அதான் சொல்றா. அதுல ஒரு கேரக்டர் தான் அந்த தத்தெடுக்க போற பையன். இன்னும் ஒரு 4 பேர சொல்லுவா. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்ப ஹீரோ சொல்றான். "ஓ! அப்படியா? அப்ப அந்த ஹீரோயினிக்கு மித்த ஹீரோஸ்லாம் இருக்காங்களா? அப்ப நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட்ட பிரேக் பண்ண வேணாம்ல?" அப்படின்னு கேட்கிறப்ப, இவ ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே மறைக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களும் ஹீரோயினியும் ஒண்ணா சேர்ந்து தான் சந்தோஷமா வாழணும். அதனால நான் கதைய அப்படியே தான் கொண்டு போகணும் நம்ம." அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ இவ மறைக்கிறான்னு மட்டும் ஹீரோக்கு தெரியுது. அதோட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஏன்னா அந்த கேம் படி அந்த ஒரு பையன இந்த குடும்பம் தத்தெடுக்கணும். அப்படி நாங்க கேம் இப்படி மாறி போயிட்டு இருக்கே, அதனால இப்ப எனக்கு பொறந்திருக்க என் தம்பி வந்து இறந்து போயிட்டான்னா, அதுக்கப்புறம் ஒரிஜினலான அந்த கேரக்டர நாங்க தத்தெடுக்கிற மாரி ஒரு சீனரிய கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அத நெனச்சு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, "ஓ! இத நெனச்சு தான் கவலைப்படுறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த பையன பாக்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அவன் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலின்னு செக் பண்றதுக்கு கேள்விகளும் கேட்கிறான். இந்த இடத்தோட லார்ட் வந்து மக்கள்ட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாமே, அவர் கெட்டவரா? அப்படின்னு சொல்றப்பலாம், அந்த பையன் எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொல்றான். அவர் வந்து கோவக்காரரு. ஆனா எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்லுவாரு. அவர் நல்லவரு தான். மக்களுக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு. அப்பயே ஹீரோக்கு புரிஞ்சிருது. இந்த அளவுக்கு ஒரு அறிவாளி வந்து வேஸ்ட் ஆக்கிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவன்ட்ட என்ன கேட்கிறான்னா, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நீ இது மாரி என்ன பண்ற? ஒரு நோபல் குடும்பத்துல உன்ன வந்து அடாப்ட் பண்ணி குடுக்க போறோம். நீ அந்த குடும்பத்துல இருந்துகிட்டு ஏன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அத தெரிஞ்சுட்டு வந்து என்ட்ட வந்து சொல்லணும். ஒரு ஸ்பை மாதிரி. அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் அத சந்தோஷமா ஏத்துக்கிறான். அதுக்கு எல்லா பாதுகாப்புமே நான் உனக்கு தருவேன். அத பத்திலாம் நீ கவலையே பட தேவையில்ல. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிற, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்த சீன்லயே பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட தான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த கேம் சீனரியோ படி அந்த பையனை என் கூட அகாடமில வந்து படிக்க போறான். அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம். அப்பா எல்லாமே இப்பதான் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதோட அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான். ஹீரோயினி வந்து உங்கள மட்டும் தான் லவ் பண்ணணும். நீங்களும் ஹீரோயினியும் தான் ஒண்ணு சேரணும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா அங்க நெறைய கேரக்டர் இருக்காங்க. அதுல என்னன்னா, ஒரு ஹீரோயினிய நெறைய ஆண்கள் லவ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சீனரி வரும். அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் சொல்லிட்டு இருக்கான். "ச்சீ! ஒரு நாட்டோட குயின் வந்து இப்படி அஃபேர்லாம் வச்சிருந்தா நாடு உருப்படுமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்படி இருந்தாலும் நீங்க அவள லவ் பண்ணுவீங்க. அவள உங்களால பிரியவே முடியாது. அதனால இது மாதிரி பல ஆண்கள் இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு இருக்கான். யாராச்சும் ஒருத்தன் லவ்வுக்காக இதெல்லாம் பண்ணுவானா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்பதான் அவ சொல்றா. அது எப்படின்னா, இந்த உலகத்துல எதுவும் மேஜிக் அது மாரி எதுவும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, இந்த உலகத்துல வந்து ஸ்பிரிட்ஸ் தான் இருக்கு. அதான் ஒரு ஃபெமிலியர் மாரி அவங்களுக்கு மாஸ்டருக்கு அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன வேணா பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, அப்படியா அதெல்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்றப்ப, ஏன் உன்ட்டயும் என்ட்டயும் கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, இவ ஒரு பெட் வச்சிருக்கால்ல குரோன்னு சொல்லிட்டு, இத நீ எப்படி கண்டுபிடிச்சன்னா, ஏதோ காட்டுக்குள்ள இருந்துச்சாம். அப்ப வந்து இவ தடுக்கி விட்டு கீழ விழுந்தப்ப இவ முட்டியில காயம் ஆயிருக்கும். அத வந்து இது நக்கி விட்டுருக்கும். அப்ப அவ தான் குரோன்னு அதுக்கு பேரு வச்சிருப்பா. அப்படின்னு சொல்றப்ப, அப்படிதான் இந்த ஸ்பிரிட் கூட நீ கான்ட்ராக்ட் போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா, பிளட்டும் பேரும் குடுத்துட்டா போதும். அவங்க வந்து நம்மளோட ஸ்பிரிட்ஸா மாறிருவாங்க. அது மாரி தான் செனவும் எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பட்லர் நிக்கிறார்ல, அவர காட்டிட்டு இருக்கான். இவளுக்கா ஒண்ணுமே புரியல. அப்படியா? இப்படிலாம் நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க,
அந்த மாதிரி அந்த கேம்ல இருக்க ஹீரோயினிக்கு ஏதோ மித்த ஆளுங்கள எல்லாத்தையுமே தன்னை பார்த்து ஈர்க்க வைக்கிறதுக்கு ஏதோ மேஜிக் பவர் இருக்கு போல. அத மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க. அப்படியே லாஸ்டா ஒரு சீன் காட்டுவாங்க. அதுல பார்த்தா இந்த கேமோட நஜ ஹீரோயின் இருக்கால்ல, அவ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பா. பார்த்தா ஓடி வரப்ப ஒருத்தர் மேல தண்ணி தெளிச்சிரும். அவருக்கா செம்ம கோவம் வந்துரும். இவள திட்டலான்னு திரும்புறப்ப இவ கூட போன எபிசோட்ல ஒரு குட்டி பறவை எடுத்தால, அதுவும் ஒரு ஸ்பிரிட் தான் போல. அது முன்னாடி வந்து அதோட பவரை காட்ட கோவப்பட்ட அந்த ஆளு டப்புன்னு அப்படியே மயங்கிடுறான். ஒரு மாதிரியா உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உடனே இவ திரும்பிட்டு ஹீரோனியா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பவரை பத்தி தான் நம்ம பார்ட்டியா ஹீரோயினி சொல்லியிருப்பா போல. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.